லைவ் அப்டேட்டு காலைல சௌந்தர்யா வேறு லெவல் மாஸ் சம்பவம் வந்து பண்ணாங்க. முத்துக்குமரனை வச்சு கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ லைவில் என்ன போச்சு அப்படின்னா, காலைல மார்னிங் ஆக்டிவிட்டியில் இண்டிவிஜுவல் பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லணும். அதே மாதிரி டீம் பிளேயர் யார் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லணும். எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டில் வந்து வெட்டியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லணும்னு ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. இதில் எல்லாரும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் வந்து ஜாக்லின்னு சொல்கிறாரு, அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்லி சில பேர் வந்து சொன்னாங்க. முத்துக்குமரன் வந்து அப்படியே வந்து கிழிச்சு தள்ளிட்டார். முத்துக்குமரன் வந்து அப்படியே முதல் நாளிலிருந்து இதுவரையும் அவர்தான் அறுத்து தள்ளுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சௌந்தர்யா மட்டும்தான் ஒரு உண்மையை போட்டு உடைச்சாங்க. முத்துக்குமரன் இண்டிவிஜுவல் கேம் விளாடவே இல்லை. அவன் வந்து மற்றவங்க கேமை தான் என்ன பண்ணுறான், அவன் வந்து விளையாண்டு அவனை இண்டிவிஜுவலாக காமிச்சிக்கிறான் அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைச்சாங்க. அவன் சொன்ன வார்த்தை அப்படி நான் எழுதி வச்சுருக்கேன், படிக்கிறேன் பாருங்கள். இவர் இண்டிவிஜுவலாக தெரியணும் அப்படின்னு மற்றவங்க கேமையும் சேர்த்தாடி அவர் இண்டிவிஜுவலாக தெரிகிறாரு. நல்லா அவங்க சொன்ன வார்த்தை இதுதான். அதாவது இவர் இண்டிவிஜுவலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க கேமையும் சேர்த்தாடி அவர் இண்டிவிஜுவலாக தெரிகிறாரு. புரியுதுங்களா? இண்டிவிஜுவல் பேர் முத்துக்குமரன் கொடுத்துட்டு தெளிவாக ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. முத்துக்குமரன் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது. மற்றவங்க கேமையும் சேர்த்து விளையாண்டு அதன் மூலம் என்ன தான் பெரிய ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆள் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதில் நம்ம ஏன் வந்து சௌந்தர்யா பாராட்டுறோம் அப்படின்னா, இந்த ஒரு நேர்மையான பிளே தான். மற்றவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுவும் ஜாக்லினாக இருக்கட்டும் எல்லாருமே முத்துக்குமரனை சொல்லிட்டு அவர் வந்து இண்டிவிஜுவலாக வந்து கழட்டி தள்ளுறாரு, அறுத்து தள்ளுறாரு அப்படின்னு சொல்லி. நான் கேட்குறேன், எந்த ப்ரொமோலையாவது முத்துக்குமரன் இந்த வாரம் வந்தாரா? எந்த ப்ரொமோவில் எடுத்துங்க, வரவே இல்லைங்க. எதுக்கு இண்டிவிஜுவல்னால் என்னங்க, ஏதாவது ஒரு பண்ணணுங்க சம்பவம். அதே சௌந்தர்யா எத்தனை ப்ரொமோவில் வந்திருக்காங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ரொமோவில் அந்த சௌந்தர்யா உள்ளே போட்டால் தான் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. என்னென்னா சவுண்டு தான் அங்கே இண்டிவிஜுவல் கேமே விளாடுது. சவுண்டை சொன்னது ஒரே ஒரு ஆள் பவித்ரா மட்டும்தான் சவுண்டு வந்து இண்டிவிஜுவல் விளாடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற யாருமே சொல்லலாம். ஆனால் என்னென்னா இவன் வந்து பெரிய இது இந்த வாய்ச்சொல் வீரன் இருக்காங்களே, அந்த மாதிரி வாய்ச்சொல்லை வச்சுக்கிட்டு உருட்டிட்டு உட்காந்து முத்துக்குமரன் வந்து ஒன்றுமே பண்ணாமல் வெளியே பிஆர் டீம் செட் பண்ணிட்டு போயிருக்கான். அவன் வந்து இந்த வீட்டில் ஒன்றுத்துக்கு ஆகாமல் தண்டமாக இருக்கான். அவன் வந்து மற்றவங்க கேமை விளாட்றான் அப்படிங்கிற உண்மையை போட்டு சௌந்தர்யா சம்பவம் பண்ணியிருக்கு மக்களை. இதை வந்து சொல்லிட்டாங்களா, இனி முத்துக்குமரன் செம்பெல்லாம் அலறான்னு அலறுவானுங்க. பார்க்கலாம், பார்த்துட்டு என்னங்கிற சொல்கிறேன். நன்றி.